Question number 3A பார்க்கலாம். Question number 3A என்ன சொல்றாங்கன்னா, the state the exception to the rule an agreement without consideration is void. Agreement without consideration is void தான். இது general rule according to section 25. இப்போ இதுல என்னென்ன exception இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது ஜெனரல் क्वेश्चन தான், டைரக்ட் क्वेश्चन. அது அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, டைரக்டாவே எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, an agreement without consideration is void, it is a general rule according to section 25 அப்படினு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு இன்னும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன், நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ இதுக்கு முன்ன ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, மிஸ்டர் ரமேஷ் promised to லல்லி his wife அப்படின்னு சொல்லிட்டு 50,000 rupees கொடுக்குறோம் on 30th பர்த்டேக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேஸ் இதுல தான் வருது. அப்ப நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபாதர் மதர், ஆச்சா, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் மதர் சன், இந்த மாதிரி வர்றது நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தா அதுக்கு கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட, ஆச்சா, அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட் அப்படின்றோம். பட் அங்க கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட அது வேலிட் ஆயிடும். புரியுதுங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீசஸ். வாலண்டரி சர்வீசஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து, ஒரு பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, கீழே படுத்துறாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட்டு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் முதல் உதவி எல்லாம் செஞ்சிடறீங்க. அப்புறம் அவர் உயிர் பிழைச்சிக்கிறார். அப்புறம் தான் தெரியுது அவர் உயிர் பிழைச்சதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ அவர் உங்களை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சார், நீங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் என்ன குணமானதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்கள், உங்களுக்கு நம்ம ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும், ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது. அப்போ காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீசஸ், காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீசஸ் அப்படின்னா, அப்போ இதில் பாருங்க, a promise to compensate wholly or partly in a person who has already voluntarily done something for the promiser. அப்ப ப்ராமிசருக்காக, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவர்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க, சர்வீசஸ் முதல்லயே செஞ்சிட்டீங்க. எப்படி, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து அவரை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவரை காப்பாற்றுற அளவுக்கு பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த பாஸ்ட் சர்வீஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுதான் பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ். அதுக்கு அவர் ஏதாவது ஒரு காம்பன்சேஷன், ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது வேலிடு. புரியுங்களா? இப்போ அவருக்கு ஆச்சா, அவர் வந்து எதிர்பார்த்து எதுவும் செய்யல, அதுதான் சொல்றது காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீசஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கேஸ், ப்ராமிஸ் டு பே டைம் பார்டு டெப்ட். டைம் பார்டு டெப்ட் அப்படின்னா இந்த லிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அது பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு டெப்ட் நீங்க வாங்கிட்டா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அவன் கொடுக்குறானா கொடுக்கலையான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு போலீஸ் கேஸோ இல்லை கேஸோ ஒரு நோட்டீஸோ அவன் மேல விட்டுருக்கணும், அந்த பணம் வரல அப்படின்னு. எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா அந்த டெப்ட் வந்து டைம் பார்டு டெப்ட் ஆயிடும். அந்த டெப்ட்டை நம்ம கேட்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதுதான் டைம் பார்டு டெப்ட். இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் படிக்கும்போது. அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், 10 வருஷத்துக்கு முன்னே கடன் வாங்கினார், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. இப்போ என்ன பண்றாரு, மனசாட்சி ஒரு இதாகுது. அப்புறம் என்ன பண்ணாரு, இவர்கிட்ட வாங்கின பைசாவை திருப்பி கொடுத்துடலாமே, இப்போ நம்ம கிட்ட பைசா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாரு. இப்போ இந்த சமயத்தில் எந்த கன்சிடரேஷனும் இல்லை. அதை தான் சொல்றது ப்ராமிஸ் டு பே டைம் பார்டு டெப்ட். டைம் பார்டு டெப்ட்டை கூட திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்ன வந்தால் கொடுக்கலாம் வித்தவுட் கன்சிடரேஷன். அப்போ அதுவும் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுக்குறான். சரி, நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சி. ஏஜென்சி அப்படின்னா, ஏஜென்சினா என்ன சொல்லும், இட் இஸ் a relationship between the principal and agent in order to carry out ஒரு பிசினஸ். அது மாதிரி சொல்றது, ஒரு பிரின்சிபல் இருப்பான், ஒரு ஏஜென்ட் இருப்பான். அந்த பிரின்சிபலோட பிசினஸ் ஏஜென்ட் செய்வான் கமிஷன் பேசிஸ்ல. இப்போ இதுல வந்து என்னன்னா, அந்த ஏஜென்சி கிரியேட் பண்றது அக்கார்டிங் டு செக்ஷன் 185 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏஜென்சி ஃபார்ம் பண்றதுக்கு கன்சிடரேஷன் தேவையில்லை. நோ கன்சிடரேஷன் இஸ் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் அன் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க அதையும் சொல்லலாம், அக்கார்டிங் டு செக்ஷன் 185 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டட் கிஃப்ட். நீங்க பிரியப்பட்டு ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க. கிஃப்ட் கொடுத்தா அது என்ன, கிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட்டுக்கு நான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், எனக்கு திருப்பி காசு கொடுங்க அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆயிடுது, அக்ரிமெண்ட் ஆயிடுது. ஆச்சா, இப்போ நீங்க கம்ப்ளீட்டட் கிஃப்ட் அப்படின்னா என்ன, எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்குறது தான், வித்தவுட் கன்சிடரேஷன் தான். அப்ப கம்ப்ளீட்டட் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ மேரேஜ் அப்படின்னு சொன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டட் கிஃப்ட் 50,000 வரைக்கும் கொடுக்கலாம் அக்கார்டிங் டு இன்கம் டாக்ஸ் ரூல் பிரகாரம். அப்ப கம்ப்ளீட்டட் கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் இது பெயில்மெண்ட். பெயில்மெண்ட் என்ன, பெயில்மெண்ட் இப்போ கார் பார்க்கிங் போறீங்க,
காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் பார்க் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆச்சுங்களா அவன் பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணி 50 rupees 100 rupees அவன் என்ன சார்ஜ் பண்ணுறான்னு நான் கொடுக்குறோம். பைக் விடும்போது, கோவிலில் செப்பல் விடும்போது. அது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பான் புரோக்கர்ஸ் இருக்காரு இல்லைங்களா, நீங்கள் அங்கே போய் நகையை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறீங்க. அது பிளட்ஜுன்னு வரும், பெயில்மெண்ட்டுன்னு வரும். அப்போ அங்கே வந்து நகையை கொண்டு போய் வச்சிங்கன்னா அவன் என்ன பண்ண, அவன் நகை அந்த நகை அவனு தான் எடுத்துக்க மாட்டான், அதை அப்படியே எடுத்து வச்சிருவான். நீங்கள் பணம் கொடுத்தோன்னு அதை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி பெயில்மெண்ட்டு. இந்த பெயில்மெண்ட்டில் நீங்கள் அதெல்லாம் டீப்பாக எழுத தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஆஸ் பர் செக்ஷன் 148 no consideration is required to effect contract of bailment. அப்போ பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் வரணும் அப்படின்னா கன்சிடரேஷன் தேவையில்லை. இந்த ஆக்சுவலாக தேவையில்லை. இப்போலாம் கோவிலெல்லாம் போகிறோன்னா செருப்புக்கு நம்ம பைசா கொடுக்குறோமா என்ன, அப்படியே வச்சுட்டு போகிறோம். சில கோவிலில் மட்டும் கன்சிடரேஷன் கேட்பான். அப்போ நார்மலாக கன்சிடரேஷன் தேவையில்லை, சில இதில் கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அப்போ நோ கன்சிடரேஷன் இஸ் ரிக்வயர்ட் டு எஃபெக்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். அடுத்தது சேரிட்டி. தான தர்மம் பண்ணுறீங்க. தான தர்மம் என்ன? தான தர்மம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, சாப்பாடு போடுறோம், இல்லை துணிமணி எடுத்து கொடுக்குறோம், வயதானவர்களுக்கு என்ன பண்ண கண் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி சில சேரிட்டிக்காக பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். வித்தவுட் கன்சிடரேஷன் இட் இஸ் வேலிட் அப்படின்ட்டு. இஃப் ஏ ப்ராமிஸ் அண்டர்டேக்ஸ் த லைபிலிட்டி அண்ட் த ப்ராமிஸ் ஆஃப் த பர்சன் டு கான்ட்ரிபியூட் சேரிட்டி த கான்ட்ராக்ட் ஷல் பி வேலிட் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன பண்ணணும்னா, இது டைரக்ட் கொஸ்டின் தான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அது கொஸ்டின் எந்த இதில் கேட்டிருக்கான்னு பாருங்க. 1 பார்ட் A பார்ட் மாதிரி சின்ன கொஸ்டினில் கேட்டிருந்தா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கு, மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கலாம். புரியுங்களா? ஆனால் இந்த 7 பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் அப்படியே ரிமெம்பர் பண்ணிங்க பண்ணுங்க. அப்போ முதல்ல மீனிங் எழுதிருங்க, அது எந்த செக்ஷன் பிரகாரம் பாருங்க. எக்ஸெப்ஷன் எழுதிருங்க, எக்ஸெப்ஷனில் எத்தனை எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு முடிந்தால் ஒவ்வொன்றுக்கும் 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3B. Distinction between wagering agreement and contract of insurance. Wagering agreement என்ன? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். Wagering agreement அப்படிங்கிறது it is a promise to pay money or money's worth on the happening or non-happening of uncertain event. எந்த குதிரை ஜெயிக்கும் தெரியாது. நீங்க ஒரு குதிரையை நம்பி அது மேல பணம் கட்டுவீங்க. அது வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம், ஹார்ஸ் ரேஸ். அப்ப wagering agreement அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்க. இப்ப கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, 2 இன்சூரன்ஸ் இருக்கு. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ல லைஃபுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டெத் அல்லது இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இல்ல ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு கூட்ஸ் போய் இன்னொரு கூட்ஸுக்கு போகும்போது டிரான்ஸ்போர்ட்ல நீங்க இன்சூர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகி போச்சுட்டா கூட உங்களுக்கு அது என்ன லாஸ் ஆச்சோ அந்த பைசா கொடுப்பாங்க. அப்ப கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a contract to indemnify the loss அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த டிஃபரன்ஸ் அப்படி டைரெக்டாக ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. எந்த பேசிஸில், அப்புறம் வேஜரிங் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீனிங் எழுதிருங்க. மீனிங் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, த ப்ராமிஸ் டு பே ஆன் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஆஃப் அன்சர்டன் ஈவெண்ட். இது வந்து என்னன்னா டு இண்டெமினிஃபை த லாஸ். ஏதாவது லாஸ் ஏற்பட்டா அதுக்காக நீங்க பிரீமியம் கட்டப்பட்டிருந்திருந்தா அதுக்கு அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இண்டெமினிஃபை பண்றதுன்னா அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் என்ன? வேஜரிங் அக்ரிமெண்ட்ல there is no consideration between 2 parties. கன்சிடரேஷன் தான் இருக்கா? அதாவது ஹார்ஸ் ரேஸ் ஒருத்தர் நடத்துறான், அந்த கேம்ல விளையாடுறதுக்காக ஒருத்தர் போறாங்க அப்படின்னா குதிரை மேல பந்தயம் கட்டுறாரு, அவ்வளவுதான். ஜெயிச்சதுன்னா பைசா, இல்லைன்னா இல்லை. ஆச்சா? அப்ப இதுல என்னன்னா இது ஜஸ்ட் a gambling of money. ஆச்சா? இது சூதாட்டம் தான் அது. இப்போ அக்ரிமெண்ட் இல்லை, இதில் there is no consideration. there is no consideration between the parties. It is just gambling for money அப்படிங்கிறது. சரி, இன்சூரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா the crux of insurance of contract is mutual consideration. mutual consideration 2 பேரும், பாலிசி எடுப்பவனும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி. இப்போ பாலிசி நம்ம எடுத்தோம், என் லைஃப்ல நான் பாலிசி எடுத்து என்ன பண்ண, பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஆயிப்போச்சு, டெத் ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஆச்சா? பிரீமியம் இந்த பாலிசி அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ ரெண்டுமே அதுதான் மியூச்சுவல் அப்படிங்கிறது. த கான்ட்ராக்ட் இஸ் மியூச்சுவல் கன்சிடரேஷன். அப்படின்னா பிரீமியமும் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிரீமியம் யாரு? பாலிசி ஹோல்டர் கொடுக்கணும். காம்பன்சேஷன் யாரு? இன் கேஸ் ஆஃப் லாஸ், இன் கேஸ் ஆஃப் டெத் இந்த மாதிரி வரும்போது காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. அது 2வது பாயிண்ட். 3வது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா there is no property in case of wagering agreement. wagering agreementல ப்ராப்பர்ட்டி கிடையாது. there is no betting or other lives or properties. மத்தவனுடைய லைஃபையோ இல்ல சொத்தையோ வச்சு பண்றது இல்லை. இது
கேஷ் எடுத்துகிட்டு போவார், கேஷை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது ஆச்சா. அப்போ இதில் வந்து there is no ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் there is no betting on others lives and property. ஆனால் இங்கே என்ன இருக்கு, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட் பாருங்க. இங்க இன்சூர் பார்ட்டி ஹாஸ் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் த லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் அவன் ஹீஸ் ஹேவிங் த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். அவர் 20 லட்சம் கேட்க முடியாது. 1 crore எடுத்து வச்சிருக்காருன்னா 1 crore வரைக்கும் அவர் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா எவ்வளோ லைஃப் பாலிசி எடுத்திருக்காரோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காரோ அதான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்சூர்ட் பார்ட்டி ஹாஸ் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் த லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி சாட் டு பி இன்சூர்ட் அப்படிங்கிறது. இதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினா என்ன, இப்போ சப்போஸ் நம்ம பந்தயம் கட்டுறோம், இந்த வேஜரிங் அக்ரிமெண்ட்ல லூசர் இருக்காரு, தோத்து போயிடுறாரு. தோத்து போயிட்டு என்ன பண்ணோம், அவர் எவ்வளவு பணம் கட்டினாரோ பந்தயம் கட்டினாரோ அந்த பணத்தை கொடுத்துடணும். லூசர் ஹேஸ் டு பே த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அண்ட் த ஹேப்பனிங் ஆஃப் அன்சர்டைன் ஈவெண்ட் ஆச்சா. அது தோத்துட்டாருன்னா, அந்த குதிரை ஜெயிக்கலின்னா அவர் பைசா கட்டணும், லூஸ் ஆகும், அவ்வளோதான். the loser has to pay the fixed amount and the happening of uncertain event. பட் இங்கே இல்லை. இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸப்ட் லைஃப் இன்சூரன்ஸ் the contract of insurance indemnifies the insured person against loss. லைஃப் இன்சூரன்ஸில் பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு வந்து ஏதாவது ஆயிட்டாதான், அப்படி இல்லைன்னா அவர் பாட்டுக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கலாம். கடைசீட்டில் அந்த இன்சூரன்ஸ் பீரியட் முடியும் போது எவ்வளோ பாலிசி எடுத்தாரோ அந்த பாலிசி அமௌண்ட் வந்துடும். இன்கேஸ் ஒரு 2-3 வருஷத்தில் அவர் இறந்து போயிட்டாருன்னா அப்பயே வந்துடும் அந்த பாலிசி அமௌண்ட்டு. பட் இதில் ஜென்ரல் இன்சூரன்ஸில் என்ன அப்படின்னா, அதான் எக்ஸப்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீதி இருக்குது ஜென்ரல் இன்சூரன்ஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டெம்னிஃபைஸ் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொருளை இங்கேருந்து கல்கட்டாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பார்சல் சர்வீஸில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ லாஸ் ஆச்சோ நீங்கள் ப்ரீமியம் கட்டி இருந்தீங்கன்னா அதுக்கு பாலிசி எடுத்து அந்த கூட்ஸுக்கு, என்ன கூட்ஸ் இன் டிரான்சிட்டுக்கு ரொம்ப போதோ அதுக்கு நீங்கள் பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதை வந்து இன்சூர் கம்பெனிக்கார கொடுத்துருவான். என்ஃபோர்ஸபிலிட்டி. என்ஃபோர்ஸபிலிட்டியில் அந்த கடைசி பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வேஜரிங் அக்ரிமெண்ட்டுங்கிறது என்ன அக்ரிமெண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இட் இஸ் வாய்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏ பார்ட்டில் கூட கேட்பாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். அது இன்டருக்கு தான் வரும், உங்களுக்கு இல்லை. சரி, என்ஃபோர்ஸபிலிட்டி. இட் இஸ் வாய்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸபிள். சரி, இது வந்து என்னது, கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இட் இஸ் வேலிட் அண்ட் என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறது நல்லா கிளியராக கவனிச்சிங்க. இந்த 5 பாயிண்ட்ஸே போதும். அது இல்லாமல் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. பிரீமியம். பிரீமியம் அப்படிங்கிறது அந்த வேஜரிங் அக்ரிமெண்ட்ல பிரீமியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதுக்கு கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிரீமியம் கட்டணும். அந்த பிரீமியத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, the calculation of premium is based on scientific actuarial calculation of risk. ரிஸ்க்கை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை சயின்டிஃபிக் மெத்தடில் எவ்வளோ அமௌண்ட் கட்டினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் வெல்ஃபேர். பப்ளிக் வெல்ஃபேர்ங்கிறது என்ன, சூதாடுறது விரும்புமா பப்ளிக்கு? விரும்பாது. அப்போ இட் இஸ் எகெயின்ஸ்ட் பப்ளிக் வெல்ஃபேர் ஆச்சா, சோசியல் நலனுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது இது. ஆனால் இது வந்து என்னது, தே ஆர் பெனிஃபிஷியல் டு த சொசைட்டி. ஏன்னா இப்போ வயசான ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஓல்ட் ஏஜ் இருக்காரு, பிள்ளைங்க வாரிசுங்கள்லாம் இருக்குது, திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா என்ன இருக்குது, இந்த குழந்தைங்களை யார் பார்க்குறது? அவர் ஒரு பாலிசி எடுத்திருந்தாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும், அந்த பாலிசி அமௌண்ட் வச்சு பிற்காலத்தில் அவங்க படிச்சுக்குவாங்க. ஸோ இது 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. கொஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல சுருக்கிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே எழுதலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. கொஷின் நம்பர் 3C. எக்ஸாமின் வித் ரீசன்ஸ் தட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். மைனர் இஸ் லைபிள் டு பே ஃபார் த நெசசரிஸ் சப்ளைட் டு ஹிம். மைனர் கான்ட்ராக்ட் என்ன, ஆக்சுவலா இது வாய்ட் ஆஃப் இனிஷியோ அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே இது வாய்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா நெசசரி சப்ளைடு என்ன, அவர் அனாதையா இருக்காரு மைனரு. அப்ப அந்த சமயத்துல ஒரு கார்டியன் வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்க வைக்கிறதுல இருந்து புக் வாங்கி கொடுக்குறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணி இருந்திருந்தா அதை அவர் கிளைம் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இந்த கேஸ். இதுல நீங்க நல்லா கவனிங்க, செக்ஷன் 68 அப்படின்னு இருக்கு. இந்த இது வந்து ஆக்சுவலா இட் இஸ் கவர்ன்ட் பை செக்ஷன் 68. அதுல 68 ஞாபகம் வச்சுங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 68 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், in case of necessaries supplied to minor or to any other person to whom such minor is legally bound to support, it is governed by section 68. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, உண்மையிலேயே நெசசரிஸ் கொடுத்திருந்தா, என்ன நெசசரிஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணி இருந்திருந்தாருன்னா
நெசசரிஸ்னா அத்தியாவசிய தேவைகள் அவருக்கு படிப்பு செலவு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா என்ன அது வந்து கவர்மெண்ட் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் தான். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுலயே அதே கிளைம் இருக்கு பாருங்க, அந்த பைசாவை திருப்பி கேட்கறான் பாருங்க, யார் கொடுத்தாங்களோ அவங்க. a claim for necessaries supplied to minor is enforceable by law only against minor's estate. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மைனர் பேர்ல சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க, அப்ப அவர் செலவு பண்ணியிருந்தாருன்னா அந்த சொத்துல இருந்து அதை வித்து அவர் எடுத்துக்கிறதுக்கு உண்டான ரைட் இருக்கு. only if he possesses, அவர் வச்சிருந்தாருன்னா மைனருக்கு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த மைனருக்காக கார்டியன் செலவு பண்ணியிருந்தாருன்னா அதை அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க மைனர் வந்து எப்பயுமே இண்டிவிஜுவல் மைனர் அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் ஆஃப் இனிஷியோ தான். பட் அவருக்கு சப்ளை பண்ண நெசசரிஸ்க்கு வந்து பைசா காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். அப்ப பட் மைனர் இஸ் நாட் லைபிள் ஃபார் எனி பிரைஸ் மோர் தென் தட் ஆஃப் வேல்யூ ஆஃப் நெசசரிஸ். இப்ப நெசசரிஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹெல்ப் பண்ண நெசசரிஸ் சப்ளை பண்ணிருக்காரு. இப்ப 15 லட்சம் ரூபாய் கேட்டாருன்னா கொடுக்க தேவையில்லை, ஆனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அது எப்ப ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா there is no personal liability of the minor. அவர் பர்சனலா லைபிள் கிடையாது, ஆனா but only his property is liable. அவர் சொத்து வச்சிருந்தாருன்னா சொத்து லைபிள் ஆச்சுங்களா, சொத்து இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், மைனர் இஸ் லைபிள் டு பே ஃபார் நெசசரிஸ். ரொம்ப டீடைலா போனா மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா அது கரெக்ட். ஆச்சா, உள்ள டீப்பா போனீங்க அப்படின்னா only his property or estate. அப்ப அந்த காலத்துல எஸ்டேட்னு சொல்லுவாங்க. எஸ்டேட் ஆர் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா இல்லை. அப்ப the statement is என்னன்னு சொல்லணும், incorrect. Clear? Yes sir. 4A question, define fraud. அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் mere silence will amount to fraud as per Indian Contract Act 1872. இதுல வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கு. fraud டிஃபைன் பண்ணோம். fraud டிஃபைன் பண்றது என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் அத நல்லா பாருங்க. according to section 17 of Indian Contract Act, fraud னா என்ன சொல்றாங்க, fraud means and includes any one of the following acts committed by a party to a contract. இந்த ஃபாலோவிங் ஆக்ட்ஸ்ல இதுல ஏதாவது ஒன்னு கமிட் பண்ணான்னா ஒரு பார்ட்டி, அதுக்கு பேரு என்ன பர்பஸ்க்கு நல்லா கவனிச்சிருங்க. fraud means and includes any of the following acts committed by a party to a contract with his connivance or by his agent with an intent to deceive other party thereto or his agent to induce him to enter into a contract. To induce him to enter into a contract. அப்ப அவனை இந்த கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ற வைக்கிறதுக்காக செய்யப்பட வேண்டிய அத்தனை ஆக்டிவிட்டீஸ்ல இதுல எல்லாமே fraud அப்படின்றான். என்ன ஆக்டிவிட்டீஸ், ஃபர்ஸ்ட் suggestion as a fact of that which is not true. ஒன்னு சஜஸ்ட் பண்றான், அவனுக்கு தெரியுது அது உண்மை இல்லைன்னு, ஆனா உண்மைன்னு சொல்றான். சஜஸ்ட் பண்றான், இது கரெக்டா இருக்குங்க, இந்த பொருள் நல்லா இருக்குங்க, இதை வாங்கிக்கங்க அப்படின்றான். ஆனா அந்த பொருள் நல்லா இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், அந்த மாதிரி சஜஸ்ட் பண்றான். by one who does not believe to be true. அவனுக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு, ஆனா உண்மைன்னு சொல்றான். அந்த மாதிரி யாராவது சஜஸ்ட் பண்ணா அதுக்கு பேரு fraud. the active or concealment of fact by having the knowledge of the fact. உண்மை தெரிஞ்சிருச்சு அது அப்படியே மறைச்சிடுறது. active concealment of the fact by having knowledge of the fact. அப்ப என்ன இது, இந்த இதுல குறை இருக்குன்னு தெரியுது, அந்த குறையை தெரிவிக்கிறது இல்லை, அதை மறைச்சிடுறது. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு fraud. a promise made without any intention of performing it. நம்ம நிறைய பேர் பாக்குறீங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனா நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்றது ஆனா அதை நிறைவேற்றுங்கிற நோக்கம் அப்பயே அவங்களுக்கு இல்லை, பட் எதையாவது அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேங்கிறதுக்காக ப்ராமிஸ் பண்றது. அப்ப வித்தவுட் எனி இன்டென்ஷன் ஆஃப் பர்ஃபார்மிங் இட் இஃப் எனி ப்ராமிஸ் இஸ் மேட், அந்த மாதிரி இருந்தா. அண்ட் எனி அதர் எக்ஸ்பெக்டட் டு டிசீவ், ஏமாத்துங்கிற நோக்கத்தால எந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அது fraud. எனி அதர் ஒமிஷன், எனி அதர் ஆக்ட் as the law specifically declares to be fraudulent. சட்டம் என்ன சொல்லுது, இந்த ஆக்ட் வந்து fraudulent activities, இந்த omission இது செய்யாம இருந்தது தப்பு அப்படின்னு சட்டம் வந்து சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த 5 கேஸ்ல எதை செஞ்சாலுமே இது fraud. அப்ப டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன क्वेश्चनல கேக்குறான், mere silence will amount to fraud அப்படின்னு கேக்குறான். mere silence will amount to fraud அப்படினா என்ன, இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா ராங்கா? this statement is incorrect. எப்படி, as per the Indian Contract Act, a party to the contract is under no obligation to disclose the whole truth of the other party. Indian Contract Act பிரகாரம் என்னன்னா எல்லாமே அது எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை.
there is அப்ப என்ன சொல்றது, the contract, a party to the contract is under no obligation to disclose the whole truth to the other party. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சேலா பூட்ஸ் ஆக்ட் பார்க்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. சேலா பூட்ஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னே அந்த அத்தனை ப்ரொவிஷன்ஸ் இதில் தான் இருந்தது. எது கான்ட்ராக்ட் ஆக்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1930 இல்லையா, 1930 அந்த ஆக்ட் வந்துச்சு. இப்போ இந்த கேபிள் டெம்டார்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன தெரியுமா? லெட் த பையர் பிவேர். வாங்குறதுக்கு முன்னாடி அவர் கவனமாக வாங்கணும். அவர் கவனமாக வாங்கலைன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அந்த மாதிரி கேசஸில் அதில் வந்து அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேபிள் டெம்டார்னா என்ன, அதை எழுதிக்கலாம். இட் மீன்ஸ் லெட் த பையர் பிவேர் இஸ் த ரூல் அப்ளிகபிள் டு கான்ட்ராக்ட். தேர் இஸ் நோ டியூட்டி டு ஸ்பீக் இன் சச் கேசஸ். ஆச்சா, வாங்குறவனுக்கு தெரியணும், அவன் இதுதான் வேணும்னு வாங்கிட்டு இருக்கும்போது அதுக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தேர் இஸ் நோ டியூட்டி டு ஸ்பீக் இன் சச் கேசஸ் and silence does not amount to fraud. Similarly, there is no duty to disclose facts which are within the knowledge of the both the parties. ரெண்டு பேருக்குமே இந்த நாலேஜ் தெரியுது, அதெல்லாம் மறைக்க வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் இருக்கு. என்னது? வேர்ட் வெர்சஸ் ஹாப்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க? Hutch sold to Y some pigs which were to his knowledge suffering from fever. அப்ப சில பிக்ஸ்னா தெரியும் இல்லையா, பன்றிகள், அதை சேல் பண்றான். அது வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்கு, சஃபரிங் ஃப்ரம் இது ஃபீவர் அப்படிங்கிறது தெரியுது, தெரிஞ்சு அவன் விற்கிறான். த பிக்ஸ் வேர் சோல்டு வித் ஆல் ஃபால்ட்ஸ். நல்லாவே தெரியுது அது வந்து ஹெல்தி கண்டிஷன்ல இல்லை, இருந்தாலும் விற்கிறான். பட் ஹச் டிட் நாட் டிஸ்க்ளோஸ் த ஃபேக்ட் ஆஃப் த ஃபீவர் டு டபிள்யூ. அப்போ டபிள்யூக்கு அவர் சொல்லலை, இதுக்கு வந்து காய்ச்சல் இருக்குன்னு எந்த மாதிரி சொல்லலை. ஆனால் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லுது ஜட்ஜ்மெண்ட்டு? தேர் வாஸ் நோ ஃப்ராட். அவன் அமைதியாக இருக்கிறதா தான் சொல்லணும். இந்த கேஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். என்ன பெருசு, வேர்ட்ஸ் வர்சஸ் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு கேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதில் என்ன நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் பார்க்குறான் இல்லையா, ஹெல்த்தியாக இருக்கிற பிக்குக்கும் ஹெல்த்தி இல்லாதது, ஃபீவராக இருக்கிறது, கஷ்டப்படுறது, சாக போகிற பிக்ஸ் தெரியாது அவனுக்கு, அதை பார்த்து வாங்க வேண்டியது அவன் பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. அப்போ வேர்ட்ஸ் வர்சஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதலாம். அப்புறம் இந்த சைலன்ஸ் அமௌண்ட் டு ஃப்ராட் அப்படிங்கிறது என்ன, ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அது என்னென்ன கேவட் எம்டார் அப்படின்னா லெட் த பையர் பிவேர் அப்படின்னு பார்க்கணும். வாங்குறதுக்கு முன்னே அவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இந்த கேசஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அக்கார்டிங் டு செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னா ஃப்ராட் மீன்ஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் கமிட்டட் பை என்ன, இன் ஆர்டர் டு மேக் அதர்ஸ் டு அல்லது இன்டியூஸ் அதர்ஸ் டு என்டர் இந்தியா கான்ட்ராக்ட். என்னென்ன ஆக்டிவிட்டி, சஜஷன், தப்பை வந்து தப்பு இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் உண்மையை மறைக்கிறது, மூணாவது செய்யணும் அதை பர்ஃபார்ம் பண்ணுங்கிற நோக்கத்தோட செய்யறது இல்லை, வித்தவுட் இன்டென்ஷன், அப்புறம் எனி ஆக்ட் ஏமாத்துங்கிறதுக்காகவே செய்யறது, அப்புறம் எனி சச் ஆக்ட் ஏதாவது இவன் செய்யறது இல்லை செய்யாமல் விடுறது, இதெல்லாம் சட்டப்படி வந்து ஃப்ராடுலன்னு சட்டம் டெக்ளேர் பண்ணுச்சுன்னா ஃப்ராடு தான். அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் ஃப்ராட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 4B. இது வந்து சின்னையா வெர்சஸ் ராமையான்னு ஒரு கேஸ் பார்த்தோம். அதே கேஸ் தான் இதுலேயும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், பார்த்துங்க. மிஸ்டர் சோகன்லால் sold 10 acres of agricultural land to Mr. Mohanlal on 25th September 2018 for 25 lakhs. அப்ப agreement has been entered between Soganlal and Mohanlal. இங்க யாரு இவர் ஆஃபராரு, அவர் அக்செப்ட் ஆரு, மோகன்லாலுக்கு விற்கிறாரு. யார்? சோகன்லால் விற்கிறார் 10 ஏக்கர் லேண்ட். The property papers mention the condition that whosoever purchased the land is free to use 9 acres as per his choice, but the remaining 1 acre has to be allowed to be used by Chote Lal, the son of the seller, for carrying out farming or other activity. இப்போ இந்த பேப்பர்ல எழுதி கொடுக்கும் போதே அவர் என்ன பண்றாரு, 10 acres land விற்கிறாரு. விற்கும் போதே அவர் என்ன பண்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் மென்ஷன் த கண்டிஷன், ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்றாங்க. என்னன்னா, யார் வாங்கினாலும் சரி, அது மோகன்லாலா இருந்தாலும் சரி, யார் வாங்கினாலும் சரி, அந்த 10 ஏக்கர் நிலத்துல 9 ஏக்கர்ஸ் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். மீதி 1 ஏக்கர், the remaining 1 acre has to be allowed to be used by சோட்டேலால். சோட்டேலால் யாருன்னா வேற யாரும் இல்லை, சோகன்லாலோட சன்னு. அப்ப என்னுடைய பையனுக்கு நீங்க 1 ஏக்கர் நிலத்தை அவர் ஃபார்மிங் பண்றதுக்காக அவர் கொடுத்துட்டு மீதி 9 ஏக்கர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. On 12th October 2018, Soganlal died, leaving behind his son and his life. இப்படி சொல்லிட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, வித்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு அவர் என்ன ஆயிடுச்சு, அவர் இறந்துடுறாரு. ஆச்சா, died leaving behind his son and his life. On 15th October 2018, purchaser started the construction of an auditorium. அவர் என்ன பண்றாரு,
அவர் செத்து போயிட்டாரு, 10 ஏக்கர் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆடிட்டோரியம் அங்கே கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆன் தி ஹோல் ஆஃப் 10 acres ஆஃப் லேண்ட் அண்ட் டினைட் எனி லேண்ட் டு த சன். சோட்டேலால் ஒரு லேண்டு கூட கொடுக்கல, எல்லாமே அவரே எடுத்துக்கிட்டார். Now Chotelal wants to file a case against the purchaser and get suitable redress. இவர் வந்து என்ன பண்றாரு, அவர் மேல கேஸை போட்டு வாங்கணும்னு நினைக்கிறார். இது முடியுமா? Discuss the above in light of provisions of Indian Contract Act 1872 and design upon Chotelal's plan of action. அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் இது எந்த பிரின்சிபல்ல வருது அப்படின்னு பார்க்கணும். அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இட் இஸ் கம்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் பிரைவேட்டி ஆஃப் கன்சிடரேஷன். The privity of consideration அப்படின்னா நல்லா பாருங்க, as per section 2D பிரகாரம் என்ன சொல்லுது? consideration is one of the elements to make the contract valid and can move from the promisee or any other person. consideration என்னவா இருக்கலாம்? promisee தான் கொடுக்கணும்னு இல்லை, any other person கொடுக்கலாம். it is not necessary the consideration should be furnished for the promisee only. இங்க promisee யாரு? சோகன்லால் வந்து promiser, மோகன்லால் அவர் தான் ப்ராமிசி. அப்ப அந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறது should be furnished by promisee onlyங்கிறது மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம். it is not necessary the consideration should be furnished by the promisee only. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், a promise is enforceable if there is some consideration for it. ஒரு ப்ராமிஸும் ஒரு ஆஃபர் தான் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண என்ன பண்ணணும், அந்த இடத்துல கன்சிடரேஷன் இருக்கணும், ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். ஆனா இட் இஸ் குவைட் இம்மெட்டீரியல் வெதர் இட் மூவ்ஸ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். அது ப்ராமிசி கிட்ட இருந்து தான் வரணும்னு இல்லை, இல்ல எனி அதர் பர்சன் கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, அது யார்கிட்ட இருந்து வேணா வரலாம். இட் இஸ் குவைட் இம்மெட்டீரியல் வெதர் இட் மூவ்ஸ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். உங்களுக்கு நல்லா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதிருங்க. கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். ஃபர்ஸ்ட், it is immaterial whether it moves from the promisee or any other person. இந்த கேஸை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், சின்னையா வெர்சஸ் ராமையா. இந்த கேஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஃபாதர் டாட்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு. ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அவரோட தம்பி, அதாவது சின்னையாவோட தம்பின்னு வச்சுங்களேன், அதாவது அவரோட தம்பி, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து சித்தப்பா வருது. அப்ப என்ன பண்றாரு, அம்மா இவர் வயசான காலத்துல கஷ்டப்படுவாரு, அதனால இவருக்கு வந்து மாசத்துக்கு ஒரு அமௌண்ட், வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நீ கொடுத்துடணுமா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குது. அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி கொடுத்துருது. யார்? அவங்க சித்தப்பா கிட்ட அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி கொடுத்துருது. நான் ஐம் ரெடி டு பே பீரியாடிக்கலி த சேம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை என்டர் பண்ணிடுது. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம், அவங்க ஃபாதர் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு, எங்கப்பா எனக்கு கொடுத்தாரு, நான் எதுக்கு எங்க சித்தப்பாவுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி மறுக்குது. அப்ப கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதை தான் நீங்க இங்க பார்க்கணும். அந்த கோர்ஸ் இட் வாஸ் ஹெல்ட் தட் தி கன்சிடரேஷன் கேன் லெஜிட்டிமேட்லி ஃப்ரம் தட் பர்சன். அவங்க அப்பா கொடுத்தாருல, அப்பா வந்து விற்கிறாரு இல்லையா இந்த பொண்ணுக்கு, கன்சிடரேஷன் கொடுத்தாரு இல்லையா அந்த வீட்டை ப்ராப்பர்ட்டியை, அந்த கன்சிடரேஷனே போதும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அங்க அந்த பொண்ணு, அந்த டாக்டர் வந்து அவங்க சித்தப்பாவுக்கு ரெகுலர் அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. பட் இந்த கேஸ்லயும் அதே மாதிரி தான். இந்த கேஸ்ல என்ன வருது சிச்சுவேஷனு, இன் திஸ் கேஸ் மிஸ்டர் சோகன்லால் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் மிஸ்டர் மோகன்லால். சோகன்லாலுக்கும் மோகன்லாலுக்கும் கான்ட்ராக்ட் என்டர் பண்றாங்க. சோட்டேலால் அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்லை, சோகன்லாலோட சன்னு. ஆனா அந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போது என்ன பண்றாரு, 10 ஏக்கர் நிலத்துல 1 ஏக்கர் நிலத்தை என் பையனுக்கு கொடுத்து அவன் வந்து என்ன பண்ணோம், அவன் சில அவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. எதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன, டு பி யூஸ்டு பை சோட்டேலால் ஃபார் கேரிங் அவுட் ஃபார்மிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். அவனுடைய வேலையை செய்யறதுக்காக, ஃபார்மிங் மாதிரி பண்றதுக்காக 1 ஏக்கர் கொடுத்துரும், 9 ஏக்கர்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இது வந்து எப்படி வேலிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப என்ன பண்றாருங்க, மோகன்லால் என்ன பண்றாரு, சோட்டேலாலுக்கு அக்ரிமெண்ட் வரை என்டர் பண்ணிடுறாரு. நான் வந்து இப்படி 1 ஏக்கர் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. The deed was executed by Mr. Mohanlal to Chotelal to allow the use of 1 acre simultaneously. அதே போதும், அதே ஒரு sufficient consideration தான். அது மட்டும் இல்லாம the consideration from third party is sufficient to enforce the promise of Mohanlal. இப்ப மோகன்லால் என்ன, சோகன்லால் வந்து மோகன்லால் கொடுக்குறாரு இல்லையா, வித்தார் இல்லையா, அதனால ஒரு கன்சிடரேஷன் கொடுத்தாரு இல்லையா, அந்த கன்சிடரேஷனே போதும். எதுக்கு, டு அலோ சோட்டேலால் டு யூஸ் 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கேஸ் தான், சின்னையா வெர்சஸ் ராமையா கேஸ் தான். ஏன்னா இவரும் என்ன பண்ணிருக்காரு, மோகன்லாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாரு, நான் இந்த மாதிரி 1 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல அவர் மென்ஷன் பண்ணிருக்குது, அவர் 1 ஏக்கர் நிலம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து தியேட்டர் கட்டுறேன், என்ன கட்டுறாருங்க, ஆடிட்டோரியம் கட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு
அது வந்து வேலிட் ஆகாது. அவர் என்னன்னா மிஸ்டர் சோட்டேலால் அதான் கன்க்ளூஷன்ல, மிஸ்டர் சோட்டேலால் இஸ் என்டைட்டில் டு ஃபைல் அ பெட்டிஷன் எகெயின்ஸ்ட் மிஸ்டர் மோகன்லால் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேஸ் ஸ்டடியினுடைய சொல்யூஷன்.